முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம் இளநீ கடையில் இளநீ குடிச்சிருக்காங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம சீதாவோட ஹஸ்பண்ட் அந்த சைடு போய் முத்துவை சிலுவிலுக்கனால தூக்கமே வராதே, அவர் இளநீ குடிக்கிறதுக்காக அந்த கடையில் போய் முத்துவை பற்றி சும்மா பேசிகிட்டு இருக்காருங்க. சில பேர் குடிச்சிருவாங்க நைட்டு ஃபுல்லாக, அப்புறம் மாலையை போட்டுட்டு வந்து பொண்டாட்டியை அடித்து விரட்டி விட்றது, பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்த தெரியாத என்ன ஆம்பளை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறவா. முத்து கடுப்பாக தான் வருது, அடிக்கணும் போல தான் இருக்குது, இருந்தாலும் மாலையை போட்டிருக்கமே அப்படிங்கிறதுக்காக கண்ட்ரோலாக போயிடறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே நீ யாரை கேட்டுறா மாலை போட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கத்திட்டு இருக்கா. பொண்டாட்டி அவள் இஷ்டத்துக்கு பண்ணுறா, நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணுறியா, மாலை போட்டால் சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு, என்னாலலாம் கவுச்சி சேர்க்காமல் இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா நான் வெளியே இருந்துக்கிறேன்ப்பா, எல்லோரும் நல்லா சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு முத்து வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடறாரு. அதே டைம் வந்து முத்தோட அப்பா சொல்கிறாரு, நல்லா போதுமா, பொண்டாட்டியும் வீட்டு விட்டு அனுப்பிச்சிட்டு அவனையும் வீட்டு விட்டு அனுப்பிச்சிட்ட, போதுமா இப்போ சந்தோஷமா நல்லா தின்னுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா போயிடுறாரு. உடனே முத்து வந்து நம்ம மனோஜ்கிட்ட சொல்கிறாரு, டேய் கோழி பண்ணையே நடத்துடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு போயிடுறாரு. அதே டைம் பார்த்திங்கன்னா செட்டில் வந்து பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அங்கே பற்றி நம்ம மீனா, அவங்க அம்மா, அவங்க தம்பி எல்லோரும் வந்துடுறாங்க. நம்ம தலைவருக்கு மீனாவை பார்த்தோன்னா சந்தோஷம் பொறுக்கலை. உடனே மீனாவுக்கு இளநீ வாங்கிட்டு வந்து அவங்க தம்பிகிட்ட கொடுத்து, டே குடுறா அப்படின்னு சொல்லி, ஆத்தாடி அக்கா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்தாக்கா உங்கள் சண்டைக்குள்ளே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இளநீ வாங்கி நம்ம மீனா வந்து ரொமான்டிக்காக குடிச்சிட்டு இருக்காங்க. உடனே இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.